ஆக்சுவலி என்னோட டீஷர்ட் முதல்ல பாருங்க. நான் சிஎஸ்கே ஃபேன் கிடையாது, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் கிடையாது, எந்த ஃபேன்ஸ் நான் கிரிக்கெட் வெறியன், ஒரு காமன் ஆடியன்ஸ். ஓகேங்களா? ஒரே விஷயம், தோனி வந்து இந்தியன் டீம் கேப்டனா வரப்போ கிரிக்கெட் கடவுள் சச்சின் வாய்ப்பு கொடுத்து யோசிச்சாரு. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா உங்களுக்கு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா தெரியும். பெரிய பெரிய பவுலர்லாம் அடிச்சு ஓட சேவாக்கு வாய்ப்பு கொடுக்க யோசிச்சாரு. ஏன்னா நான் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்க போறேன். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சார்? நீங்க ஈஸியா சேஸ் பண்ண வேண்டிய ஸ்கோர் இது. 12வது ஓவருக்கு உள்ள வந்தார் தலைவர். என்ன பண்ணீங்க? நீங்க ஹைலைட்ஸ் கூட கட் பண்ண முடியாது இந்த மேட்ச்ல. டிவி சீரியலோட கேவலமா இருந்தது. அடிப்பாரு சிங்கிள் ஆடுறாரு சார். ஒரு ஃப்ரீ கிட் வந்தது சார், அதே டாட் பால். இங்க பேட்டிங்காக இவன் பேட்டிங் ஆடுவான்னு சொல்லி எடுத்த எவனுமே பேட்டிங் ஆடல, இவன் பவுலிங்காக எடுப்பான்னு சொல்லி அவனும் பவுலிங் போடல. முதல்ல இந்த டீம் செலக்ட் பண்ற ஒரு கமிட்டி இருக்கும் பாருங்க, அந்த கமிட்டியை தூக்கி அடிக்கும். இப்போ இந்த மேட்ச் வந்து என்னன்னா, இந்த ஐபிஎல் மேட்ச், சென்னை மேட்ச் என்னன்னா, விஜய் படம் அஜித் படம் ரிலீஸ் ஆகிறப்போ போய் பாக்குற மாதிரி தோனியை பாக்குறது வேண்டிய ஒரு குரூப் வருது. இன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னா, தோனி கேப்டன்ங்கிற மாதிரி ஒரு வைரல் நேரத்துக்கு வைரல் ஆச்சுல. இன்னைக்கு தலைவர் கேப்டனே இல்லையே, அவன் கேப்டன்ஷிப்ல ஆடுவான்னு சொல்லிட்டு இவ்வளவு ஆடியன்ஸ் இன்னைக்கு உள்ள வந்தோம். இன்னும் ஏமாத்தாரு. இன்னைக்கு நான் நாளைக்கு அடுத்த மேட்ச் நடக்க போற சொல்றேன். அடுத்த மேட்ச் கண்டிப்பா அவர் தோனி கேப்டன்ஷிப் போறாரு. தொடர்ந்து 3 மேட்ச் ஜெயிப்பார். நீங்க வேணா பாருங்க, இதை பார்த்து நீங்க ஆடியன்ஸ் வருவாங்க. ஓகேவா? என்னை சேர்த்தா சொல்றேன், நாங்க எல்லாருமே முட்டாள், அவங்க 11 பேரும் அந்த கமிட்டி ரொம்ப அறிவாளி. போதுமா? அவ்வளவு கோவமா இருக்கு. நானும் ஃப்ரெண்ட் வந்திருக்கோம், 15,000 ரூபாய் கொடுத்து மேட்ச் பாக்குறோம். நீங்க ஹைலைட்ஸா கட் பண்ண முடியாதுங்க. அவ்வளவு கேவலமான மேட்ச். எப்படி ஆடுறீங்க? அது வேற ஏதாவது நல்ல கேள்வி கேளுங்க.